48வது புத்தக கண்காட்சிக்கு நம்மளுடைய இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் அரங்கிற்கு எழுத்தாளர் நாவலாசிரியர் சகோதரி அல்லி ஃபாத்திமா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களிடம் ஒரு சில நிமிடம். மேடம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் மேடம். இப்போ 48வது புத்தக கண்காட்சி நடந்துட்டு இருக்கு. நீங்க தொடர்ச்சியா புத்தக கண்காட்சி வந்துட்டு தான் இருப்பீங்க. உங்களுக்கு இது எத்தனாவது புத்தக கண்காட்சி? இப்போ எனக்கு இது 7வது புத்தக கண்காட்சி. நான் கேரளால இருந்து அதை பத்தி அவ்வளவா தெரியாம இருந்தது. என்னுடைய புத்தகங்கள் வர ஆரம்பிச்ச நான் வர ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நீங்க இப்போ இந்த வருஷம் வந்திருப்பீங்க, கடந்த ஆண்டு வந்திருப்பீங்க. கடந்த 2 நாளா தான் இப்போ இந்த புத்தக கண்காட்சி தொடங்கியிருக்கு. எப்படி பாக்குறீங்க? கடந்த ஆண்டை விட இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் சரியாகலை. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறதுனால நினைக்கிறேன் கூட்டம் கம்மியாக தெரியுது. சனி ஞாயிறுலாம் நிறைய கூட்டங்கள் தெரியும். புத்தகங்கள் வாசிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சா இல்லை வர்றவங்களுடைய விருப்பம் குறைஞ்சிருச்சான்னு தெரியல. இருந்தாலும் இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு விஷயம் நடக்கும்போது எல்லாரும் வரணும், புத்தகங்கள் வாங்கணும், வாசிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. நீங்கள் எழுதிட்டு இருக்கிறீங்க. இப்போ கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க. நீங்கள் படித்த புத்தகங்களா உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த புத்தகங்கள்லாம் என்ன புத்தகங்கள் சொல்லுவீங்க? நான் இப்போ அடுத்த நாவலுக்காக மக்களை பற்றிய ஆய்வு, அதாவது பழங்குடியினர் பற்றியுள்ள ஆய்வுகள் தான் நடத்திட்டு இருக்கிறேன். அதனால அதில் தொடர்பான புத்தகங்கள் தான் இப்போ வாசிச்சுட்டு இருக்கிறேன். சோழக்கல் தொட்டி, பக்தவத்சல பாரதியோட புத்தகங்கள், இதை தான் இப்போ வாசிச்சுட்டு இருக்கிறேன். அது நீங்கள் எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கிறீங்க? நான் 3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். ஒரு கவிதை தொகுப்பு, 2 நாவல்கள். ஆனால் கவிதை தொகுப்போட நாவல்கள் நல்ல பேர் பெற்றிருக்கு. பாண்டிச்சி, செல்லக்கருப்பின்னு 2 நாவல் எழுதியிருக்கேன். இப்போ மறுபடியும் எதுவும் நாவல்கள் புத்தகங்கள் எழுதி? ஆமாம், இப்போ 2 நாவல்கள் எழுதிட்டு இருக்கிறேன். ஒன்று நம்ம அதுவும் பழங்குடி மக்களை பற்றி தான். இன்னொன்று ஒரு சமூக சிந்தனை விழிப்புணர்வோட ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இஸ்லாமியர்கள் பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள். இஸ்லாத்துல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இல்லைன்னு அப்படி ஒரு கருத்தை வைக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு நீங்க ஒரு எழுத்தாளரா, ஒரு இஸ்லாமிய எழுத்தாளரா அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இஸ்லாம் உங்களுக்கு எதுவும் தடைகள் விதித்திருக்கிறதா பாக்குறீங்களா? எல்லாரும் வழக்கம் அந்த கேள்வி கேட்கறாங்க. ஆனா ஒரு படைப்பாளருக்கு அந்த தடை எப்போதுமே இருக்காது. படைப்பாளருக்கு தடை அவங்களுடைய முயற்சியின்மை மட்டுமே தான். எனக்கு இது வரைக்கும் எந்த தடையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா சில கருத்துகளுக்கு எதிராக எழுதுனா கண்டிப்பா ஒரு தடையோ விமர்சனங்களோ உருவாகும். இல்ல இப்போ நீங்க நம்மளுடைய அரங்குக்கு வந்திருக்கீங்க, ஐஎஃப்டி அரங்குக்கு. ஐஎஃப்டி புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்கள் அந்த மாதிரி என்ன சொல்லுவீங்க? இஸ்லாமிய கொள்கைகள் தமிழ்ல வரக்கூடிய இந்த புத்தகங்கள்ல தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு, இப்ப நம்ம அரபிலே சொல்லக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் தெளிவா சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள், நாளும் பழக நபிமொழிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம எடுக்கும்போது உண்மையிலேயே ஒரு படைப்பாளர் எல்லா மதங்களுடைய விஷயங்களையும் படிச்சிருக்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் எளிமையா நம்மளோட சேர்ந்து ஒழுகிற விஷயங்களாக இது இருக்கிறதுனால நம்ம உண்மையிலேயே இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த உண்மை பேசுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிறதுக்கு முக்கியமாக இந்த புத்தகங்கள் காரணமாக இருக்கு. அப்படி சூழலில் ஏஐ டெக்னாலஜிலாம் வளர்ந்துட்டு வருது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்களில் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் புத்தக வாசிப்பு குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்படுமா, இல்லை வாய்ப்புகள் இருக்கிறது? இல்லை, கண்டிப்பாக ஒரு தனி மனிதனுடைய சிந்தனை அவனை சார்ந்தது மட்டும்தான். டெக்னாலஜிக்கு அது போகவே செய்யாது. இப்போ நான் சிந்திக்கிற ஒரு விஷயத்த நான் மட்டும்தான் சிந்திக்க முடியும், அது ஏஐ சிந்திக்காது. அப்போ ஒரு படைப்பாற்றல் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதர்களை சார்ந்தது தான். அதனால எந்த ஒரு தடையும் படைப்பாளர்களுக்கு இருக்காது. இப்போ இந்த புத்தக கண்காட்சி மூலமா வாசகர்களுக்கு அல்லது இந்த காணொலி பார்க்குறவங்களுக்கு ஒரு அறிவுரை, ஒரு நல்ல கருத்து சொல்லலாம், என்ன சொல்லுவீங்க நேயர்களுக்கு? வாங்க, புத்தகத்தை வாங்கி வாசிங்க, அதான் சொல்லணும். காரணம், இங்கே ஒவ்வொரு புத்தக உங்களை மாதிரி ஆளுகளை இதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் புத்தகத்தை வாசிக்க வைக்கணும், அதற்கான லாபம் கொஞ்சமாவது இருக்கணும், இந்த உழைப்புக்கேற்ற ஊதியமாவது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது மக்கள் தான், வாசகர்கள் தான். தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ.